பார்த்தோம் இல்லையா, எல்லாமே கிருபையாய் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி அந்த கிருபை செயல்படுகிறது அப்படின்னா, அன்பின் நிமித்தமாக செயல்படுகிறது. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் திராட்சை ரசம் அப்பம் மட்டும் இல்லை, அவருடைய அன்பின் நிமித்தமாக அவருடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் ரொம்ப நேசிக்கிறார். உலகம் உண்டாகலை, அதில் உள்ள குடிகள் எதுவுமே உண்டாகலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை மீட்கும் பொருளாக ஒரு மீட்பரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து தேவன் எந்த விதத்துக்கு நம்மை நேசிக்கிறார் என்பது இந்த திருவிருந்தில் நாம் பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு பாருங்க, அது செய்யணும் இது செய்யணும், ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார். இது பாருங்க, இதெல்லாம் நம்ம அதை பார்க்க முடியும். இதை நம்ம சற்று கொஞ்சம் நல்லா விளங்கி கொள்ளணும். பாருங்க, நம்முடைய அடிப்படையில் நாம் நினைக்கிற நினைவில் நம்முடைய சூழ்நிலை அல்ல, ஆனால் தேவன் சொல்கிறார் என்ன நினைவு கூறும்படி. நம்முடைய கிரியில் அல்ல, நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய அந்த பாவ சிந்தனைகள் அல்ல. எதை நினைவு கூற சொல்றாரு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்ய போகிற அந்த காரியத்தை அங்கே சீசர் இடத்துல சொல்லுகிறார். காட்டி கொடுக்கப்படுற அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு இது வாங்கி புசியுங்கள். ஏன் என்ன நினைவு கூறுங்கள், நான் போய் பாடுபட போகிறேன், மறிக்க போகிறேன், ரத்தம் சிந்த போகிறேன், உங்களுக்கு விடுதலையாக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, பிசாசின் மீது வெற்றியை கொடுக்க போகிறேன். அதுவும் நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னா, கல்வாரி சிலுவையின் அடிப்படையில். ஆகவே நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் முடித்த பிறகு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமோனின் ராஜா மெல்கிசேதேக்கு இங்கே பாருங்க, அப்பமும் திராட்சை ரசம் வருகிறது. இந்த அப்பமும் திராட்சை ரசம் வந்த பிறகு என்ன வருகிறதுனா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த சாலமோனின் ராஜா மெல்கிசேதேக்கு இங்கே தான் முதல்ல வெளிப்படுகிறார். எபிரேயர் எழுதின புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், இது கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று அவர் கூறுகிறார். இது எந்த ஒரு தலைமுறை இல்லாத தாய் தகப்பன் எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஏன்னா இது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விதத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, கல்வாரி சிலுவையில் சரீரத்தை கொடுக்க போகிறார், ரத்தத்தை சிந்த போகிறார் என்பது ஒரு இங்கே பழைய உடன்படிக்கையில் ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாட்டின் மூலியமாக கொடுக்கப்படுகிறது. ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. இது ஒரு மறைமுகமான ஒரு வெளிப்பாடு. இங்கே அப்பமும் திராட்சை ரசம் வந்த பிறகு என்ன வருகிறது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி அந்த என்ன பண்ணார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நம்மை மீட்டு கொண்டார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வை இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கிறது. அது சும்மா இல்லை, தேவன் அதுக்கு விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த விலைக்கிரயத்தை நினைவு கூறும்படி தான் நாம் நன்றி செலுத்துகிறோம். சாபம் இல்லை, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வெறும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தராது. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தரின் வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, சும்மா இல்லை, விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினால் இயேசு கிறிஸ்து மரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே ரெண்டாவது காரியம் பார்க்குறோம். அப்பமும் திராட்சை ரசம் வந்த பிறகு ரெண்டாவது காரியம் என்னன்னா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
சத்துரு யாருன்னா பிசாசு. அவன் மீது நமக்கு வெற்றியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படிங்க? ஆட்டுக்குட்டி ரத்தம். அப்போ பிசாசை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்னா பார்த்தோன்னா, சரீர பிரகாரமாக போர் செய்யலை. போயிட்டு மிகாவேல் கேப்ரியல் தூதர்களை கொண்டு போயிட்டு வாங்க போய் போர் செய்யலாம் அப்படின்னு செய்யல. என்ன பண்றாருன்னா, ரத்தத்தினால் அவனை ஜெயிக்கிறார். அவன் ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி? ரத்தத்தினால். சரீரத்தை கொடுத்து அவர் மரிக்கப்பட்டு உயிர் தெழுந்தப்பட்டு இப்போ பிதாவினிடத்தில் வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய வெற்றியை நாம் ரிசீவ் பண்ணுற விதத்தில் நாம் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆகவே இது முழுக்க முழுக்க தேவனை சார்ந்தது, கிருபையை சார்ந்தது. இது இலவசமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். அப்போ 2 காரியத்தை இங்கே பார்க்குறோம். அப்பம் திராட்சை ரசம் வரும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அது சத்துருன்னா என்னன்னா, வியாதி, தரித்திரம், பயம், கண்ணீர், இதெல்லாம் சத்துரு தான். அதிலிருந்து நம்ம தேவன் நீக்கியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே என்ன பண்ணுகிறோம் என்றால் சொல்லுகிறோம். ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் ஜெயிக்கிறோம். நான் சொன்னது போல எகிப்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஜெயித்தாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்தாங்க. போர் செய்யலை, போயிட்டு சண்டை போடலை. எப்படி ஜெயித்தாங்க? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால ஜெயித்தாங்க. அவருடைய சரீரம் இன்னைக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அது மட்டும் இல்லை, பிசாசை ஜெயித்திருக்கிறார். நம்முடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயித்திருக்கிறோம். சத்துருன்னா சரீர பிரகாரமாக இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் நாம் பார்க்க வேண்டும் சத்துரு. ஆக எல்லா விதத்திலும் நமக்கு வெற்றி உண்டாயிருக்கிறது. இதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவேதான் இதை அவர் என்ன செய்திருக்கிறார் அடிப்படையில் நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடல் பாட போகிறோம். யாவரும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பாடல் பாட முடித்த பின்பு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை அனுசரிப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி.
நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம்.